நீடில் எப்பவும் போல் ஸ்டார்டிங்கில் இப்படி நம்ம வந்து விட்டு வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துட்டு அப்புறமா நீடில் வந்து இங்கேருந்து ஓகேங்களா, இங்கேருந்து உள்ளே விட்டு இப்படி வெளியே எடுத்துக்கலாம். இப்படி உள்ளே விட்டு வெளியே எடுத்துட்டு இந்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா, இந்த த்ரெட்டை வந்து இப்படி நம்ம போட்டுக்கலாம். இப்படி நம்ம போட்டாச்சு. இப்போது இங்கே லூப் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லைங்களா, இதான் செயின் ஸ்டிச். இப்போது இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக போட போகிறோம். இப்போ இப்படி போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி லைனில் நான் போகிறனால இப்படி மேலே பார்த்து இழுத்துக்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து போடும்போது இந்த இடத்துல உள்ளே வந்து போட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீடில் வந்து உள்ளே விட்டு இந்த மாதிரி நம்ம வெளியே எடுத்துக்கிறோம். இப்போ இந்த த்ரெட்டை வந்து இப்படி வச்சுக்கணும் நம்ம, அப்போ தான் இங்கே லூப் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. இப்போ இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூஸாக வந்து போட போகிறோம். இப்போ இங்கே போட்டுட்டு இங்கே வந்து வெளியே எடுத்துக்கலாம். இந்த த்ரெட்டு வந்து நீடிலுக்கு கீழே இருக்கணும். மேலே இருந்தால் லூப் வராது, கீழே இருந்தால் தான் லூப் வரும். அதுக்காக தான். இப்போ செயின் ஸ்டிச் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லைங்களா, இதே மாதிரியே தான் நம்ம கண்டினியூஸாக வந்து போட்டுக்கலாம். அப்போது இந்த த்ரெட் வந்து நீடிலுக்கு கீழே இருக்கணும். இல்லை நம்ம நீடிலுக்கு கீழே விடாமல் விட்டோம் அப்படின்னா இந்த லூப் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. இப்படி நீங்கள் நீடில் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த த்ரெட்டை வந்து நீடிலுக்கு கீழே போட்டுருங்க. ஓகேங்களா. கீழே போட்டு இழுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லூப் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகிடும். சப்போஸ் இங்கே அன்னியூனா இந்த மாதிரி வருது அப்படின்னா நம்ம வந்து இதை கரெக்டாக இழுத்து விடணும். ஓகேங்களா. கரெக்டாக நம்ம இழுத்து விட்டோம் அப்படின்னா அது வந்து சரியாயிடும். ஏன்னா இந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து பிரிஞ்சு வரும்போது மேபி இப்படி ஆகும். அப்போ நம்ம கரெக்டாக இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா சரியாயிடும். இப்போ த்ரெட்டை நீடிலுக்கு கீழே விட்டுக்கோங்க. ஓகேங்களா. இப்போது இதுதான் செயின் ஸ்டிச். இது ரொம்ப ஈஸியான ஸ்டிச். இது வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். நெக்கில், ப்ளவுஸில், நெக்லைனில் கண்டிப்பாக இந்த செயின் ஸ்டிச் வந்து வரும். அதுக்கப்புறமா நம்ம டெக்கரேட்டிவ்க்காகவும் எல்லா இடத்துலையும் இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்லைன் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்புறமா ஃபைனலாக நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது எப்போவுமே எண்டு நாட் வந்து போடுறதுக்கு மறக்காமல் எண்டு நாட் வந்து போட்டுக்கோங்க. இந்த ஸ்டிச்சஸ் வச்சு நம்ம நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம க்ரியேட்டும் பண்ணலாம். ஓகேங்களா.